வணக்கம் வாங்க. இன்றைக்கி அக்ஷய் வீட்டு சமையலில் ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ஒரு சிஸ்டர் ரொம்ப நாளாகவே கேட்டுகிட்டே இருந்தாங்க, பிரேக்ஃபாஸ்ட்டு ராகி இட்லி போடுங்கன்னு. ஒரு சிஸ்டரோ என் பொண்ணு மாதிரியோ தெரியாது எனக்கு, ஆனால் கேட்டுகிட்டே இருந்தாங்க. ரொம்ப நாள் ராகி இட்லி வேணும், எனக்கு ராகி இட்லி வேணும், நான் எவ்வளோ நாள் கேட்டே இருக்கேன். அதனால் இன்றைக்கி ராகி இட்லியும் கூடவே வந்துட்டு நான் மல்லாட்டை சட்னி, வேர்க்கடலை சட்னி செய்ய போகிறேன். அதை மாதிரி வந்துட்டு பீர்க்கங்காய் சாம்பார் வைக்க போகிறேன். இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு ஹெல்த்தி காம்போ தான் உங்களுக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இட்லி பாருங்கள், ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். இந்த மாவில் இட்லியும் ஊற்றலாம், நம்ம தோசையும் ஊற்றலாம். இப்போ நான் மாவை அரைக்கும் போதும் சரி, இட்லி ஊற்றும் போதும் சரி, சில டிப்ஸ்லாம் சொல்லியிருக்கேன். அதனால் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி ஊற்றிங்கன்னா இட்லியும் தோசையும் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சில பேர் கேட்டிருக்கீங்க, கிரைண்டர் நீங்கள் என்ன கிரைண்டர் யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லிவிட்டு. நான் அல்ட்ரா கிரைண்டர் தாங்க யூஸ் பண்ணுறேன். அந்த மாடல் அல்ட்ரா கிரைண்டர் பார்த்திங்கன்னா நான் 2007 வாங்கினேன். ஏன்னா இப்போ மாடல் ஒவ்வொரு இதுக்கும் மாறிக்கிட்டே இருக்குது. நான் வாங்கின மாடல் பார்த்திங்கன்னா 2007 வாங்கினது. நல்லாவே எனக்கு யூஸ் ஆகுது. அது கிரைண்டரில் எனக்கு எந்த ப்ராப்ளமே வரல இது வரைக்கும். நடுவில் பெல்ட்டு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு பெல்ட்டு தேஞ்சு போயிடுச்சுன்னு பெல்ட் மட்டும் மாற்றிட்டு போயிருக்கிறாங்க. நம்ம ஹேண்டில் பண்ணுறதுல தான் ஒரு பொருளும் இருக்குது. நம்ம பத்திரமா வச்சு ஹேண்டில் பண்ணோம்னா பொருள் கடைசி வரைக்கும் வீணாக போகாமல் இருக்கும். அதுவும் இல்லாமல் எப்பயுமே பழசு தான், புதுசு தான். ஓல்ட் இஸ் கோல்டு. ஓல்ட் இஸ் கோல்டு ஆனந்தி. ஆமாம். சரி, எத்தனை வருஷம்? அப்போ 2007 அப்போ எத்தனை வருஷம் ஆச்சு? 19 வருஷம் ஆயிடுச்சுங்க அந்த கிரைண்டர் வாங்கி. அப்பா, கிரைண்டருக்கு சுற்றி போடணும். இப்போ வேர்க்கடலை சட்னிக்கு ஸ்டவ்வில் ஒரு பேன் எடுத்து வச்சுருக்கேங்க. அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ இதில் வேர்க்கடலை சேர்த்துடலாம். சட்னிக்கு நான் வேர்க்கடலை தோலோடு தான் சேர்க்குறேன். முதல்ல இதில் ஒரு 2 கரண்டி அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன். இதில் பச்சை மிளகாய். இதை நம்ம வறுத்துக்கலாம். இப்போ இதில் காரத்துக்கு மிளகா சேர்த்துக்கங்களேன். பச்சை மிளகா நான் 2 மிளகா சேர்த்துக்கிறேன். நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி காரத்துக்கு சேர்த்துக்கலாம். அது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 5 பல் பூண்டு தோலோட கழுவிட்டு போட்டிருக்கேன். இதில் வேணுன்றவங்க கொஞ்சமாக புளி கூட சேர்த்துங்க, சும்மா ரவோன்னு. இன்றைக்கி நான் புளி சேர்க்கல, அப்படியே தான் செய்கிறேன். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சிடலாங்க. இப்போ மல்லாட்டை சட்னிக்கு ஆற வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டோங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். இப்போ இது கூட உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூடவே தேங்காய் சேர்த்துடலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துருக்கேன். இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இப்போ நம்ம சட்னி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். பவுலில் மாற்றிடலாம். இப்போ சட்னி தாளிச்சிடலாங்க. சட்னி தாளிக்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பேன் எடுத்து வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு, எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துடலாம். கடுகு பொரியும் போது உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ கூடவே காஞ்ச மிளகாவும் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நம்ம சட்னியில் சேர்த்துடலாம். இப்போ சுவையான வேர்க்கடலை சட்னி ரொம்பவே சூப்பராக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா பீர்க்கங்காய் சாம்பார் பார்த்துடலாம். இந்த சைஸில் 2 பீர்க்கங்காய் எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ சாம்பாருக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு குக்கரில் பருப்பு சேர்த்துக்கலாம். பாசி பருப்பு சேர்த்துக்கலாம். நான் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துருக்கேன். இப்போ பருப்பை கழுவி எடுத்துகிட்டு வந்துடுறேங்க. இப்போ பாசிப்பருப்பை கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. இப்போ பாசிப்பருப்பை கழுவி எடுத்துகிட்டு அது முழுகிற அளவுக்கு நான் தண்ணி வச்சுருக்கேன். இப்போ பீர்க்கங்காவை கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். பீர்க்கங்காய் சாம்பாருக்கு இந்த சைஸில் ஒரு வெங்காயமும் 2 தக்காளியும் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பீர்க்கங்காய், வெங்காயம், தக்காளியெல்லாம் கட் பண்ணின்னு வந்தாச்சுங்க. காரத்துக்கு நான் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தை சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துடலாம். பீர்க்கங்காவையும் சேர்த்துடலாம். இது கூட ஒரே ஒரு கத்திரிக்காவை கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துடலாங்க. ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துலாம். இது வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள். இது கூடவே நமக்கு சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கலாம். பீர்க்கங்காய் சாம்பார் ஆனந்தி. இட்லி சாம்பார். இது கூட கொஞ்சமாக நான் நெய் சேர்ப்பேன், அதனால் நான் நெய் சேர்த்துக்கிறேங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்துறேன். இப்போ ஓப்பனாக தான் வச்சுருக்கேன். இது அப்படியே ஒரு கொதி வரட்டும்.
இப்போ அப்படியே நல்லா ஒரு கொதி வந்தாச்சு பாருங்கள். ஒரு கரண்டி வச்சு கலந்து விட்டுட்டு இப்போ குக்கர் மூடி போட்டுடலாங்க. வெயிட் போட்டு ஒரு 5 விசில் கொடுத்துடலாம். இப்போ வந்து 5 விசில் வச்சு பீக்கங்காய் சாம்பாருக்கு ஆஃப் பண்ணி வச்சுருக்கோங்க. ப்ரெஷரும் அடங்கிடுச்சு. ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ வந்து இதை அப்படியே மசிச்சு விட்டுடலாம் ஒரு மேஷர் வச்சு. இப்போ நம்ம சாம்பாருக்கு இந்த பக்கம் ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த பக்கம் வந்து தாளிக்கிறதுக்கு வச்சிடலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன்லேருந்து 1.5 ஸ்பூன். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு பொரிஞ்சிட்டே இருக்கும்போது 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு, காஞ்ச மிளகாவும் கருவேப்பிலையும், கொஞ்சமாக பெருங்காயம். தாளித்து சேர்த்து நமக்கு நல்லா கொதி வந்தாச்சு. நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கொத்தமல்லி தழை சேர்த்தாச்சுங்க. இப்போ பீக்கங்காய் டிஃபன் சாம்பார் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ராகி இட்லிக்கு ஃபஸ்ட்டு கேழ்வரகு ஊற வச்சிடலாங்க. இப்போ கேழ்வரகு வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த கிளாஸால் தான் நான் அளவு மெஷர்மெண்ட் எடுத்திருக்கேன். இப்போ இதால் 2 கிளாஸ் அளவுக்கு கேழ்வரகு சேர்த்துருக்கேன். இப்போ 2 கிளாஸ் கேழ்வரகுக்கு 2 கிளாஸ் 620 இட்லி அரிசி எடுத்திருக்கேன். இப்படி தான் நான் சேர்ப்பேன். சில பேர் 3 கூட சேர்ப்பாங்க. ஆனால் நான் இப்படி தான் சேர்க்கறது வழக்கம். இப்போ இதுக்கு வந்துட்டு உளுந்து வந்துட்டு ஒரு 3/4 கிளாஸ்க்கு கொஞ்சம் ஃபுல் கிளாஸ் போட்டிங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு இப்போ வர உளுந்துலாம் மாவு காணுது. அதனால் வந்து இட்லி ரொம்ப சப்பையாக போயிடும். அதனால் வந்துட்டு ஒரு 3/4 கிளாஸ்க்கு உளுந்து சேர்த்தோம்னா சரியாக இருக்குங்க. உங்கள் உளுந்து மாவு காணலைன்னா நீங்கள் 1 கிளாஸ் சேர்த்துக்குங்க. என்னது நல்லாவே உளுந்து மாவு காணுன்றதுனால நான் 3/4 கிளாஸ் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். இது எல்லாத்தையும் கழுவிட்டு தனித்தனியாக நம்ம ஊற வச்சிடலாம். இப்போ ஊற வச்சு ஒரு 4 மணி நேரம் போல் நான் ஊற வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம வந்து அரைக்க போயிடலாங்க. நல்லா கழுவிட்டு தான் நம்ம ஊற வச்சுருக்கோம். இப்போ ஃபஸ்ட்டு கிரைண்டர் கழுவிட்டேன். கிரைண்டரில் ஃபஸ்ட்டு வெந்தயம் போட்டு ஆட்டிடலாம். வெந்தயம் கொஞ்சம் நேரம் ஆட்டி அது கொஞ்சம் உபரி ஆகிட்டு நமக்கு நல்லா மாவு மாதிரி புசு புசுன்னு வந்ததுக்கப்புறம் நான் வந்துட்டு உளுந்து சேர்ப்பேன். இப்போ உளுந்து நம்ம சேர்த்து அரைக்க வேண்டியது தான். கொஞ்சம் கொஞ்சமாக உளுந்தை வந்து பார்த்திங்கன்னா நடுவில் திறந்து சைடில் எடுத்து விட்டுட்டு தண்ணி தெளித்து அரைக்கணும். அப்போ தான் மாவு நல்லா வந்துட்டு மாவு கையில் எடுக்கும்போது மஞ்சிருச்சான்னு பார்க்கும்போது மாவு வந்து நமக்கு ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கணும். அப்படியே ரொம்ப தக்க மாதிரி இருந்து தண்ணியில் போட்டால் மேலே மிதக்கணும். அந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா உளுந்து வந்துட்டு நல்லா மஞ்சிருக்குன்னு நடத்தும் நமக்கு. அப்போ தான் இட்லிக்கு மாவு நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் தண்ணியில் போட்டு காமிக்கிறேன். நல்லா மேலே நமக்கு மிதங்கிட்டுருக்கு. இப்போ வந்துட்டு மாவு உளுந்தை வந்து நம்ம எடுத்து பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ அடுத்தது வந்து ஊற வச்ச அரிசியும் கேழ்வரகையும் சேர்த்துடலாங்க. நம்ம அரிசி இட்லிக்கெலாம் நம்ம மாவு அரைக்கிற போல தான் இப்போ நம்ம வந்துட்டு கேழ்வரகு அரிசியும் சேர்த்து அரைச்சிக்கணும். நடுவில் நம்ம திறந்து பார்த்துட்டு தண்ணி வந்துட்டு நமக்கு சரியாக இருக்கா, ஏன்னா நான் வந்து இது பிகினர்ஸ்க்காக சொல்கிறேன். தண்ணி இருக்கா பார்த்துட்டு கிரைண்டர் வந்து தண்ணி வந்துட்டு நமக்கு வேணும்னா விட்டு அரைச்சிக்கணுங்க. வேணும்னா விட்டு மாவுக்கு கொஞ்சம் அரைச்சி நம்ம நார்மலாக இட்லி மாவுக்கு எப்படி அரைப்போமோ அரிசியை அதை மாதிரி நம்ம அரைச்சிக்க வேண்டியது தான். இப்போ நான் வந்துட்டு மாவு வந்துட்டு நமக்கு நல்லா மஞ்சிருக்கு. இப்போ வந்து நம்ம வந்துட்டு தேவையான அளவுக்கு கல் உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு தான் மாவு கரைச்சி வைக்கிறது வழக்கம். அப்படி தான் கரைச்சியும் வைக்கணும் பெரியவங்க சொல்லியிருக்கிறது. இப்போ நான் உப்பை போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு உளுந்தையும் சேர்த்துட்றேன். அதிலே உளுந்தையும் சேர்த்து நம்ம வந்து ஒரு ஓட்டிடலாங்க. ஓட்டிட்டு அதிலே மிக்ஸ் ஆகிடும் நமக்கு கிரைண்டர்லே. இப்போ நான் வேறு ஒரு பாத்திரத்தில் உங்களுக்கு மாற்றிட்டு காமிக்கிறேன். இப்போ வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டோம். இப்போ வந்துட்டு இது சிறுதானியன்றதுனால நமக்கு ஒரு 6 மணி நேரத்துலேயே புளிச்சிடும். இப்போ நான் நைட் அரைச்சி வைக்கிறேன். இப்போ எனக்கு வந்து காலையில் நான் இட்லி ஊற்ற போகிறேன். இப்போ மாவு நைட்டு அரைச்சி வச்சது பார்த்திங்கன்னா நல்லா புளிச்சிருச்சு. நான் எழுந்து வரும்போதே நல்லாவே பொங்கி இருந்துச்சு. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், மாவு வந்து வேறு ஒரு பாத்திரத்தில் அள்ளி வச்சுட்டேன். வெயில் கதுவுக்கும் அதுவும் சிறுதானியன்றது நமக்கு சீக்கிரமாகவே புளிச்சிரும் ஒரு 6 மணி நேரத்துலேயே. இப்போ இட்லி பாத்திரத்தில் இங்கே தண்ணி கொதிக்க வச்சுட்ருக்கேங்க. இப்போ வந்துட்டு ஒரு சொட்டு அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். சும்மா ஒரு சொட்டு ஒரு ட்ராப் அளவுக்கு நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துட்டு அந்த எண்ணெயை எல்லா குழியிலையும் நம்ம தடவிக்கலாம். தட்டில் ஒட்டாமல் இருக்கும், அதுக்காக தான். இப்போ இட்லி ஊற்றிடலாங்க. எப்பயுமே சொல்கிற மாதிரி இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிக்கும் போது ஸ்டவ்வை சிம் பண்ணிவிட்டு, எனக்கு கையில் ஆவி அடிக்குன்றதுனால
இட்லி தட்டை வச்சிடலாம். நம்ம இட்லிக்கு நேராக இந்த இந்த ஹோல்ஸ் வந்து கீழே இருக்கிற இட்லிக்கு நேராக வரணும். வச்சுட்டு கொஞ்சம் லோக்கும் மீடியமுக்கும் ஃப்ளேம் வச்சு, ஹை ஃப்ளேமில் வச்சாலும் கீழே இருக்கிற தட்டு தண்ணி விடும். அதனால் ஒரு 8 நிமிஷம் வேக வச்சிடலாம். இப்போ இட்லி வெந்துருச்சுங்க. இப்போ இட்லியை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துடலாம். இப்போ இட்லி வந்து நம்ம எடுத்துடலாங்க. இப்போ இட்லி நமக்கு ராகி இட்லியும் பீர்க்கங்காய் சாம்பார், வேர்க்கடலை சட்னி ரெடி ஆகிடுச்சுங்க. இட்லி பாருங்கள் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். இப்போ நம்ம வந்து டேஸ்ட் பார்த்துடலாம். நம்ம இந்த மாவு நம்ம வந்து தோசையும் ஊற்றலாம். இட்லிக்கு சட்னிக்கு சாம்பாருக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க. நாங்கள் சாப்பிட போகிறோம். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.